ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வழியாக மேற்கண்ட பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ என்னென்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஸோ யாராவது தெரிஞ்சுங்க ராமநாதபுரத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆடியோலாஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க 23,000. லேப் டெக்னீஷியன் ஒரு வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி. ஸோ இது கோர்ஸ் அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் கோர்ஸ்க்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்க 35 வயதுக்குள்ளே இருக்கணும் எல்லா போஸ்டிங்க்குமே. ஓகேங்களா, இல்லை கொடுக்கப்பட்ட எல்லா போஸ்டிங்க்குமே 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். மினிமம் 1 இயர் இப்போ ரெலவெண்ட்டாக நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு மாத சம்பளமாக 13,000 உங்களுக்கு வழங்கப்படும். டென்டல் டெக்னீஷியன்ஸ் ஒரு வேக்கன்சி இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டென்டல் டெக்னீஷியன் இன் எனி ரெகனைடு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 35 ஏஜுக்குள்ளே இருக்குது, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். டென்டல் டெக்னீஷியனுக்கு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 12,600 லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு 12 வேக்கன்சி இருக்குது. லேப் டெக்னீஷியன் 1 ஒரு வேக்கன்சி இருக்குது. லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் 12 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 35 வயதுக்குள்ள இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாத சம்பளம் 15,000 உங்களுக்கு வழங்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க் ஒரு வேக்கன்சி இருக்குது. 8 பாஸ் பண்ணியிருக்கீங்க விண்ணப்பிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு பணி முன் அனுபவம் எதுவுமே சொல்லலை. 8,500 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத ஊதியமாக வழங்குவாங்க மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு. எல்லா பதவிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 35 வயதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் போயிட்டு லிங்க் https ramanathapuram.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பதிவிறக்கம் செய்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்கக்கூடிய முழுமையான விவரங்களை நீங்கள் பூர்த்தி செய்யணும். ஸோ இன்கம்ப்ளீட்டாக பண்ணிட்டுனா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பூர்த்தி செஞ்சுட்டு உங்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் உங்களுடைய ரீசெண்டாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாமே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுப்பாங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டில் உங்களுக்கு ஏஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களோட டிசி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னாக்க என்றைக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தால் மேலும் நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலியமாக கூட உள்ள அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள, அதாவது ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, 9/1/2025 ஈவினிங் 5 o'clock அப்ளிகேஷன் வர ஃபார்மை மட்டும் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மற்ற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பணியிடம் முற்றிலும் தற்காலிகமானது. எதுவும் வரும் காலங்களில் பணிவரம் செய்யப்படவோ அல்லது நிரந்தரம் செய்யப்படவோ மாட்டாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது என்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 26/12/2024 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஜனவரி 9ஆம் தேதி. ஸோ தெரிஞ்சுங்க யாராவது ராமநாதபுரத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல வேலைவாய்ப்பு, சொந்த ஊரிலே வாய்ப்பை தவற விடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.